Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க சௌபர்ணியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட ஃபேவரட் மிக்ஸி அன்பாக்சிங் தான். புது வீடு ஷிஃப்ட் ஆனதுனால நிறைய உங்க கூட ஹால் அன்பாக்சிங் வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். போரிங்காக இருந்தால் ஐம் ரியலி சாரி. நான் வாங்கின பொருள் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டோட அண்ட் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நாங்கள் ஏன் தனியாக வந்தோம் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அது வரைக்கும் நீங்கள் எங்களோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வீடியோ ரிலேட்டட் டு என்னோட ஃபேவரட் மிக்ஸி. வாவ், பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பேக்கேஜ். உங்களுக்கு இது தெரியாது. வெரி குட். நான் உள்ளே இருக்க ஆக்சுவல் பாக்ஸ் எடுத்துடுறேன். ஸோ என்னோட ட்ரீம் மிக்ஸி இதுதான். இந்த மிக்சர் கிரைண்டர் ரொம்ப வருஷமாக நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு பிராண்ட். இது வந்து ஹாமில்டன் பீச் அப்படின்ற பிராண்ட். இது வந்து ப்ரொஃபஷ்னல் மிக்சர் கிரைண்டர். இது ஒன்லி அவைலபிள் இன் ஆன்லைன் தான். இது வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. அமேசான்லேருந்து தான் இது வாங்கினேன். 30,000 ரூபாய் எம்ஆர்பியில் இருந்தது. ரொம்ப நாளாக இதை கார்ட்டில் ஆட் பண்ணி விஷ்லிஸ்ட்டில் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ நடுவில் ஒரு சேல் போச்சு அமேசானில். அதில் வந்து எனக்கு 19,000க்கு இது கிடச்சிது. ஸோ 19,000ன்னு பார்த்தோன்னே ஓகே இதான் ரைட் டைம் இதை கிராப் பண்ணுறதுக்கு அப்படின்னு வாங்கிட்டேன். சில விஷயம்லாம் நம்ம ரொம்ப நாளாக கனவு கண்டு அது கையில் சேரும் போது எப்படி இந்த பசங்களுக்கெல்லாம் PS5 ஓப்பன் பண்ண ஒரு சந்தோஷம் வருமோ, அது மாதிரி குக்கிங் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஜெட்ஸ் ரிலேட்டட் டு கிச்சன் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ மேனுவல் கைட் புக். ஸோ நிறைய ரெசிபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 பேஜ் 63 பேஜ் கிட்ட இந்த மிக்சியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து சௌபி சமையலில் வந்து இந்த புக் ரெசிபி சீரீஸே நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த புக்கில் இருக்க ரெசிபி அப்போயே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த ஐடியா நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு தேங்க்யூ நோட் ஃப்ரம் ஹாமில்டன். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூடி தான். இதுக்கான ஜார் அடுத்து எடுப்போம். ஸோ இதுதான் இந்த சட்னி ஜார். 0.5 லிட்டர் ட்ரை கிரைண்டர். பவுடர்ஸ்லாம் ரொம்ப ஃபைனாக வரும். இந்த மிக்ஸி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மிக்ஸின்றதுனால ஃபைன் பவுடர்ஸ்லாம் நீங்கள் மஞ்சள் கூட ஃபைனாக அரைக்கலாம். நான் ஒன்று பண்ணுறேன். நான் வந்து இந்த அன்பாக்சிங்கிறதுனால இது எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ சௌபி சமையலில் இதில் நிஜமாகவே மஞ்சள்லாம் வாங்கி எப்படி அரைக்குது மிளகா முதல் கொண்டு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்க ஜார். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஜார். இது வந்து 1.5 லிட்டர் ஜார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூதி அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ரொம்ப பேட்டர் இட்லி பேட்டர் எல்லாமே அரைச்சிக்கலாம். இது ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா இது சீக்கிரம் சூடாகுதுன்ற இஷ்யூ சொன்னாங்க. ஸோ ஓகே நமக்கு குயிக்காக 2 பேருக்கு இட்லி மாவு அதெல்லாம் அரைக்கணும்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்மூதி காலையில் ஜூஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். இது பிளேட் பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேட்லாம் இல்லை, இந்த டபுள் பிளேடு. இது வந்து 3 ஜார் செட். இது வந்து மீடியம் சைஸ், இது லார்ஜ் அண்ட் அது வந்து ஷார்ட். அதாவது 0.5 1 1.5. அது கூடவே எப்போவுமே இந்த மிக்ஸி வாங்கினா கொடுப்பாங்கள்ல அந்த ஸ்பேச்சுலா மாதிரி அது. அதுக்கப்புறமா இது வந்து இந்த பெரிய ஜாரில் மேலே இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸை கழட்டிட்டு இதை நீங்கள் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு இந்த பழம்லாம் ஸ்மூதி பண்ணுறீங்கன்னா அது நசுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. 2 மூடி தான் இருக்குது. 3 ஜார் ஆனால் 2 க்ளோஷர் தான் இருக்குது. ஸோ இது ஃப்ளாட், அது கொஞ்சம் மேலே ரொம்ப பெரிய கேப். ஸோ அடுத்து நம்மளோட ஹீரோ என்ட்ரி ஹாமில்டன் மிக்சர் மோட்டர் எங்கே இருக்கு? ஸோ இவர் தான் நம்மளோட ஹீரோ. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே. மெயின்டைன் பண்ணணும்னா அழகாக.
ஸோ இது எல்லாமே ஸ்டீல் பாடி. மேலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த லாக் சிஸ்டமும் நல்லாயிருக்கு, பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த பாக்ஸில் வருது வித் குக்கிங் மேனுவல் அண்ட் இதோட ஒர்க் பண்ணுற மேனுவல். ஸோ சன் வந்து ஏறி இறங்குறதுனால என்னோடய லைட்டிங்கும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நான் வந்து நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணுறேன். அண்ட் 3 நாளாக வெயில் ஏன் கொளுத்தி எடுக்குதுன்னு தெரியல. உட்காந்து இந்த மாதிரி ஃபேன்லாம் எல்லாமே இருக்கவே முடியல, மயக்கமே வந்துடுச்சு எனக்கு. ஒரு நாள் அப்படியே இந்த அனல் தாங்க முடியாமல் மைக்ரைன் ஹெட்டேக்லாம் வந்து ரொம்ப அவதியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது கோ த்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுறேன்னு முதல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நியூஸ்லாம் வந்துச்சு இன்றைக்கி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்கிறது நான் உங்களுக்கு கூட சொல்கிறேன். இதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா, ஃபில்லர் கேப்போட தான் உங்களுக்கு இந்த ஸ்கொயர் கேஸ்கெட்டோட இந்த மூடி வருது. ஸோ இது வந்து 1.5 லிட்டர் மல்டி பர்பஸ் ஜார். இதில் மேக்ஸிமம் லெவல் கோட்டிங்கும் இங்கே மார்க்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இதில் போடலாம் அப்படின்ற அளவுக்கு. இது ஃபுல்லாக ஸ்டீல் பாடி வித் பிளாஸ்டிக் ஹேண்டில். ஸோ இது வந்து லாங்காக ஹேண்டில் இருக்குது, உங்களுக்கு அந்த க்ரிப் இருக்கும் பிடிச்சிக்க. அண்ட் இதோட லிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் சிஸ்டமோட இந்த ஸ்கொயர் லிட்டாக தான் வருது, ரவுண்டு கிடையாது, ஸ்கொயர் லிட்டோட வருது. ஸோ லாக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்கொயர் கேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க அந்த லீக் ப்ரூஃப்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது மல்டி பர்பஸ் ஜார். நீங்கள் இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைக் ஜூஸிங், மாவு அரைக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ் சொன்னல, இது வந்து 1 லிட்டர் ஜார். இதுவும் மல்டி பர்பஸ் ஜார் தான். இந்த லிட்டை வந்து நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து 3 ஜார் வித் 2 லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் கேஸ்கெட் இருக்குல்ல, இது வந்து இதுக்கும் பொருந்தும், மீடியம் சைஸ்க்கும். அண்ட் ஆல்சோ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் கேப் இருக்குது. இது பேர் ஃபில்டர் கேப். எனக்கு கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணவே ஸ்ட்ரென்த் வேணும் போல இருக்குது. இந்த ஃபில்டர் கேப்புள்ள நீங்கள் இது பேர் வந்து டேம்பர். அந்த ஃபில்டர் கேப் உள்ள போட்டு அது இது 1.5குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதான். அது ஏன் எனக்கு தெரியல. 1 லிட்டர் ஜார் ஒன்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரேப்பர் இருக்குது. லைக் எல்லா மிக்ஸி வாங்கும் போதும் ஒரு ஸ்க்ரேப்பரோட வரும். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். மோஸ்ட்டாக இதை யார் வீட்லேயுமே நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மிக்ஸி வாங்கும்போது இந்த ஸ்க்ரேப்பர் வருதுன்னா அது சும்மா தான் கிடந்திருக்கு. அடுத்து வந்து இந்த ரவுண்ட் கேஸ்கெட்டோட வர ஃப்ளாட் லிட். இது இந்த ஸ்மால் சைஸ் 0.5 லிட்டர் ஜாரோட நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயும் மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம போடணும் கெப்பாசிட்டின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பல்ஸ் பட்டன் அண்ட் இது வந்து ஸ்டாப் பட்டன். இங்கே வந்து ஸ்பீட் டயல் இருக்குது, அப் டு 10 வரைக்கும் இருக்குது ஸ்பீட் டயல். இந்த சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆஃப். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு மேனுவல் ப்ரீசெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு டைமர் டிஸ்பிளே வரும். இந்த டைமர் டிஸ்பிளே மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதை நான் ஆன் பண்ணால் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றதை காட்டுறதுக்காக. டெம்பரேச்சர், ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் இந்த பக்கம் 3 இருக்கிறது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் தான் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணி பார்க்க தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஜார் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து ஜார் இன்டர்லாக் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். இது வந்து ஜாரை நம்ம ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா இந்த பேஸோட அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர். அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் செலெக்ஷன் பட்டன். எந்த மோடில் நம்ம அரைக்கணுன்றதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் இருக்கிற பட்டன் வந்து கிரைண்ட் செலெக்ஷன் பட்டன். எந்த மாதிரி நமக்கு ஃபைனாக அரைக்கணுமா, மீடியமாக அரைக்கணுமா, இல்லை ரொம்ப ஃபுல்லாகவும் அரைச்சிடுமா, அந்த மாதிரி கோர்ஸாக அரைக்கணுமான்றதுக்கான இந்த பட்டன். ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு மேனுவல் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை. இந்த ப்ராடக்டோட லிங்க் என்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்க முடியாது. ஏன்னா யூடியூப் புது ரூல்ஸ், எந்த லிங்க்கும் நான் பேஸ்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் மீஸோ ஆட்லேயே நான் போட்டிருந்த எல்லா லிங்க்கும் யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் காட்டுற ப்ராடக்டோட லிங்க்லாம் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சௌபர்ணியா ரமேஷ்ன்ற என்னோட பேஜுக்கு வந்தீங்கன்னா பயோவில் சௌபி ரெக்கமெண்ட்ஸ்னு ஒரு ப்ராட்காஸ்ட் சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நான் காட்டுற எல்லா க்ளோத்திங், லிப்ஸ்டிக்லேருந்து எல்லா பொருளும், ஹோம் டெக்கார்லேருந்து எல்லாமே அதோட லிங்க்கை நான் ஆர்டர் பை ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன் ஸ்டாப் லிங்க் டெஸ்டினேஷன்னா நீங்கள் சௌபி ரெக்கமெண்ட்ஸ் ப்ராட்காஸ்ட் சேனலை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க்லாம் கீழே இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். இதோட
இதோட ரிவ்யூ அண்ட் எப்படி பவுடர்ஸ் அரைக்குது பிளெண்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு சோபி சமையலில் நான் கூடிய சீக்கிரம் ஒரு ரிவ்யூ வீடியோவாக ஃபுல்லாக அரைச்சே நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் vlogோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.